40 நாட்கள் வேதாகம ஆச்சரியங்கள். ஒவ்வொரு நாளின் நிகழ்ச்சியின் நிறைவில் 5 கேள்விகள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கேட்கப்படும். நீங்க சரியான பதிலை கண்டுபிடித்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. இந்த 40 நாளும் 40 எபிசோடையும் பார்த்து சரியான பதிலை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நபருக்கு சிறந்த பரிசை உங்களுக்கு அனுப்பி வைக்க குழுவாக திட்டமிட்டு இருக்கிறோம். ஆமேன். நாற்பது நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு அருமையான பாடத்தை படிக்க போறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். மாதவன், இந்த நாளில நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போறோம்? 40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள்ல இன்றைக்கு எலிசாவின் மரணமும் இயேசுவின் மரணமும் என்ன சம்பந்தம் என்ற ஆச்சரியத்தை தான் படிக்க போறோம் பிரதர். நல்ல ஒரு தலைப்பு மாதவன். எலிசாவின் மரணமும் இயேசுவின் மரணமும் அப்படின்னு சொன்னீங்க. 2 பேர்த்தோட மரணத்துல என்ன ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது? நல்ல கேள்வி கேட்டீங்க. இதை நம்ம தெரிந்து கொள்வதற்கு இயேசுவின் மரணத்தின் போது என்ன நிகழ்ந்தது என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொள்ள மத்தேயு 27 அதிகாரம் 50 முதல் 52 வாக்கியங்களை நீங்க வாசிக்கிறீங்களா? கண்டிப்பா மாதவன். மத்தேயு 27 அதிகாரம் 50 வாக்கியம் முதல் 52 வாக்கியம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைசிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்து கண்மலைகளும் பிளந்தது. கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை விட்ட பிற்பாடு, தன் உயிரை விட்ட பிற்பாடு, அநேக பரிசுத்தவான்கள் நித்திரை அடைந்ததிலிருந்து மரணத்திலிருந்து உயிரோட எழுந்தார்கள் என்று பாக்குறோம். ஒரு பக்கம் டெத்து, ஏசப்பாவுடைய டெத்து, ஏசப்பாவுடைய மரணம். இன்னொரு பக்கம் ரிசரக்ஷன், பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல் நடக்குது. இந்த விஷயத்த உங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்போ எலிசாவின் மரணத்தின் போது என்ன நிகழ்ந்தது என்பதற்கான வசனத்தை வாசிக்கிறேன். 2க்கும் உள்ள ஒத்த நிகழ்வை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வாசிக்கட்டுமா? வாசிருங்க. 2 ராஜாக்கள் 13 அதிகாரம் 20 மற்றும் 21 வாக்கியங்கள். எலிசா மரணமடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். இந்த வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, எலிசா மரணம் அடைந்து விட்டார். ஒரு சூழலில் ஒரு மனிதனை எலிசாவின் கல்லறையினுள்ளாக போட்டபோது எலிசாவின் எலும்புகளின் மேல் அந்த மனிதனின் பிரேதம் பட்ட உடனே அவன் சுகமடைந்து குணமடைந்து உயிர்த்தெழுந்தான் என்று பாக்குறோம். இங்கே நீங்க பாத்தீங்கன்னா எலிசாவுடைய டெத், எலிசாவுடைய மரணத்தை பார்க்கலாம். அந்த பெயர் சொல்லப்படாத மனிதனுடைய உயிர்த்தெழுதலை பார்க்கலாம், அவருடைய ரிசரக்ஷனை பார்க்கலாம். அப்ப ஏசப்பாவுடைய மரணத்தின் போது உயிர்த்தெழுதல் நடந்தது போல இங்கே எலிசாவின் மரணத்திலிருந்தும் ஒரு உயிர்த்தெழுதல் நடந்ததை பார்க்க முடியுது. ஆனா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, எலிசாவின் மரணத்தின் போது ஒருவர் தான் உயிர்த்தெழுந்தார். ஆனால் இயேசுவின் மரணத்தின் போது அநேக பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்தாங்கிறத பார்க்க முடியுது. இதுல இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்கணும். இவர்கள் இருவரின் மரணத்தில் மற்றொரு சம்பந்தமும் இருக்குது. இதை நம்ம எப்படி சிந்திக்கணும் அப்படின்னா, எலிசாவின் மரணம் எப்படியாக இருந்தது? அது ஒரு இயற்கை யதார்த்த மரணமாக இருந்ததா, இல்லை சற்று சுகவீனமாக இருந்து மரித்தாரா என்று வேதாகமத்துல பார்ப்போம். இதற்கும் இயேசுவுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறத பார்க்கலாம். நான் வசனம் வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. 2 ராஜாக்கள் 13 அதிகாரம் 14 வாக்கியம். அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். இந்த வசனத்திலிருந்து எலிசா தன்னுடைய மரணத்துக்கு முன்பதாக வியாதியாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த எலிசா இருக்கும்போது அநேக வியாதிகளை, குணமாக்கப்பட முடியாத வியாதிகளை கூட
குணப்படுத்தின நபரா இருக்கிறார். மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாரு? சரி. குணப்படுத்தி இருக்கிறாரு. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நாகமான் என்ற மனிதனுக்கு குஷ்டரோகத்தையே என்ன பண்ணிருக்காரு? குணப்படுத்தி இருக்கிறாரு. மத்தவங்க எல்லாத்தையும் குணப்படுத்தினாரு. ஆனா தன்னைத்தானோ குணப்படுத்தி கொள்ளவில்லை என்று பாக்குறோம். சரி. மத்தவங்க எல்லாரையும் சுகப்படுத்தினாரு, மத்தவங்க எல்லாம் குணப்படுத்தினாரு, மத்தவங்க வாழ்க்கையெல்லாம் அற்புதம் செஞ்சாரு. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சுகப்படுத்திக் கொள்ளவில்லை, குணப்படுத்தி கொள்ளவில்லை என்று நாம பாக்குறோம். சரி. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு அழகான வாக்கியம் மார்க் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வாக்கியத்தில் இருக்கிறது. சரி. வாசிக்கிறீங்களா? கண்டிப்பா. மார்க் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வாக்கியம். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளேயே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இந்த வசனத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்ற எல்லாரையும் ரட்சித்தாரு. பார்வை இழந்தவர்கள், காது கேளாதவர்கள், வாய் பேச இயலாதவர்கள், சூம்பின கையை உடையவர்கள், கூனில் இருந்த பெண்மணி, நீர்க்கோவை வியாதி, உதிரப்போக்கு, எல்லா நோய் நொடியவும் மற்றவர்களுக்கென்று சுகப்படுத்தி ரட்சித்தார். மற்றவர்களை நோயிலிருந்து மீட்டார், மற்றவர்களுக்கென்று அற்புதம் செய்தார். ஆனா தனக்கென்று ஒரு அற்புதம் என்ன பண்ணிக்கல, செய்யல. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதே மாதிரிதான் எலிசாவும் மற்ற எல்லாருடைய வியாதியும் குணப்படும்படியா என்ன பண்ணாரு? செயல்பட்டாரு, அதிசயம் செஞ்சாரு, அற்புதம் செஞ்சாரு. ஆனா தன்னுடைய வியாதி குணப்படுவதற்கு அவர் ஒன்றும் செய்யவில்லை என்று பாக்குறோம். அப்படின்னா இந்த இருவருடைய வாழ்க்கையிலிருந்தும் மற்றவர்கள் உயிர்த்து எழுவதற்காக, மற்றவர்கள் நன்றாக வாழத்தக்கதாக தங்களுடைய வாழ்க்கைய என்னவாக்கிக்கிட்டாங்கன்னா தியாகம் செய்வதற்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னு பாக்குறோம். இப்படியாக இவர்களின் மரணம் மற்றவரின் உயிர்த்தெழுதலா இருந்துச்சுங்கிறத பாக்குறோம். அதுல எலிசாவுடைய மரணம் ஒருத்தர் தான் உயிரோட எழுப்புச்சு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் அநேக பரிசுத்தவான்களை உயிரோட எழுப்பியது. அப்ப நாம ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும். நாம உயிர்த்து எழுந்து பரலோகத்தில் பிதாவின் இடத்திற்கும் குமாரன் இடத்திற்கும் நாம போறோம்னா அது நம்முடைய சுய பலனினால் அல்ல, நம்முடைய நற்கிரியினால் அல்ல, நம்மளுடைய திறமையினால் அல்ல, நம்மளுடைய ஊழிய வாஞ்சையினால் அல்ல. நமக்காக ஒருவர் மரித்தார். அவருடைய மரணத்தினாலதான் நான் உயிர் தெழுந்து எங்க போறேன்? பரலோகத்துக்கு போறேன். அப்ப என்னுடைய உயிர் தெழுதல் என்னுடைய தகுதியினால் அல்ல, அவரின் கிருபையினாலும் இயேசுவின் தகுதியினாலும் இருக்கிறது என்ற அழகான பாடத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படியாக இயேசுவின் மரணத்தின் நடந்த நிகழ்வுல பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் மிக முக்கியமான நிகழ்வாக இருந்தது. இதற்கான ஒத்த நிகழ்வு எலிசாவின் வாழ்க்கையிலும் நடந்திருக்குதுங்கிற ஆச்சரியத்தை நாம கண்டுபிடித்தோம். ஓகே, ரொம்ப ஒரு பிரயோஜனமான பாடம் சகோதரரே. எலிசாவின் மரணமும் இயேசு கிறிஸ்துவின் மரணம் அப்படின்ற தலைப்பின் கீழாக ஒரு தெரியாத காரியங்களை எல்லாம் வேதாகமத்திலிருந்து ஆதாரத்தோடு எடுத்து சொன்னீங்க. ஒருவேளை இது தெரியாமல் இருக்கக்கூடிய அநேக நேயர்களுக்கு இந்த எபிசோட் ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும்ட்டு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இதே போல இன்னொரு எபிசோட்ல நாங்க உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென் நண்பரே. பிரியமான நேயர்களே, இந்த எபிசோட்ல எலிசாவின் மரணமும் இயேசுவின் மரணம் அப்படின்ற தலைப்பின் கீழாக ரொம்பவே ஒரு ஆச்சரியமான பாடத்தை நீங்க கற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். எங்களோட இணைந்திருங்க. எங்கள் நிகழ்ச்சிகளை உங்களுடைய நண்பர்கள் இடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.